உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகின்ற போது அந்த வேண்டுதல் தெய்வ பார்வையிலே பலனுள்ளதாக இருப்பதாக தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நாம் இடைவிடாமல் தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தாவீது வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சமூகத்தில் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற மகனாக ஆராதிக்கின்ற பக்தனாக தாவீதை பார்க்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவர் அனுபவத்தை பார்க்கிறோம். அதுபோல இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே இடையிலே நடுவிலே பிரச்சனைகள் வருகின்ற போது நாம் ஜெபத்தை விட்டு விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், மன உளைச்சலுக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் பவுல் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தானியேலை குறித்து பார்க்கும்போது சிங்க கெபியிலே போடும்படியாக ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட அவன் இடைவிடாமல் வழக்கத்தின்படியே அவன் ஜெபிப்பதை பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வதிக்காமல் விடமாட்டிட சொல்லி அங்கே தேவதூதன் சமூகத்தில் ஜெபிப்பதை வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி. உபத்திரங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது நாம் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம், ஜெபத்தை மறந்து விடுகிறோம், ஜெபிப்பதற்கு யோசிக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தானியேல் இடைவிடாமல் ஜெபித்தபடியினாலே சிங்கத்தின் வாய்களுக்கு அவன் தப்புவிக்கப்பட்டு ராஜாவினால் கனம் பெற்றதாக பார்க்கிறோம். யாக்கோபு விடாதபடிக்கு போராடி தேவதூதர் சமூகத்திலே அவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டதாய் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். பவுலின் அனுபவத்தில் கூட சிறைச்சாலையிலே அவன் பாடி துதித்ததாக ஜெபித்ததாக பார்க்க முடியும். அதுபோல இன்றைக்கு நாம் இடைவிடாமல் ஜெபிக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே நம் ஜெபத்தை கேட்கிறவராக, ஜெபத்தை தள்ளாதவராக, விசுவாசம் உள்ள ஜெபமானது பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் பார்த்திருக்கிறபடினாலே நம் வாழ்விலே இன்றைக்கு பலவிதமான தோல்வியூடாக பலவீனத்தின் ஊடாய் கடந்து போகும்போது ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், இடைவிடாமல் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக, அறியாது எட்டாது பெரிய காரியங்களை அறிவிக்கின்ற அதிசயமான தேவனை ஆராதிக்கின்றபடினாலே அந்த அனுபவத்தில் செல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிட நேசர் இயேசுவே, மாறிட நேசர் இயேசுவே, மாறாத அன்பு என்று போதுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என்னையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட இடைவிடாமல் ஜெபிப்போம். எக்காலத்தும் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். எப்போதும் தேவனையே நோக்கி பார்ப்போம். இடைவிடாமல் ஜெபிக்கின்ற அந்த கிருபைகளுக்கு தருவீராக. இந்த வாழ்வில் வருகின்ற போராட்டங்கள், பலவீனங்கள், இடையிடையே ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் தள்ளிவிடுகிறோம் ஐயா. ஜெபிக்காதபடிக்கு எங்களுடைய மனம் சோர்ந்து விடுகிறது. இன்றைக்கு இந்த வாரம் முழுமையாக ஜெபத்தை கேட்கிறவராக, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை தள்ளாதவராக, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் பார்த்தபடினாலே எங்கள் வாழ்விலே இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆண்டவரே பிரச்சனை நிமித்தமாக எங்கள் ஜெபம் ஆண்டவரே நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்கும்படியான அந்த கிருபைகளுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.